விஜய்க்கு பால்வினை நோயா? பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகை ஹீராவோட அப்பா ஒரு பால்வினை நோய் டாக்டர். அந்த பால்வினை நோய் டாக்டர் விஜயுடைய மர்ம உறுப்புகளை ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்காரு. கர்னல் ராஜகோபால் அப்போலோ மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணியாற்றி இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜய்க்கு பால்வினை நோய் வந்ததாகவும் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கர்னல் ராஜகோபால் டாக்டர் விஜய்க்கு மருத்துவம் செய்ததாகவும். உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? 40 நாளைக்கு நீ ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பார்த்து கூட்டு போயா. மாப்பிள்ள பயமுறுத்தானுங்கடா, பார்த்து கூட்டி போ. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அந்த டீட்டெயில்ல இருந்து விஜயுடைய புகைப்படங்கள் நீங்க பார்க்குற முடி வச்ச விஜய்லாம் உண்மையான விஜய் கிடையாது. விஜய் சொட்டத்தலை விஜய் தான். விஜய் சொட்டத்தலை விஜய் தான். என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையா இருக்கு. இது வந்து பக்கம் மேடம். பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 குளுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? சீக்கிரம் வண்டி ஏறலாம். 2 பேரும் ஹாப்பியா? அண்டா உருட்டல் உருட்டுற பாலிட்டிஷியன் இவரு. அரசியல்வாதியா ரொம்ப மோசமான அரசியல்வாதியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அன்ஸ்க்ரூப்புலஸா, எந்த ஒரு மாரல்ஸும் இல்லாத அரசியல்வாதியா. சங்கீதா நோட்டீஸ்ல இருக்கிற விஷயம் தான். இஸ் a very difficult person to live with. ரொம்ப அடல்ட்ரி பண்ற பர்சன், ரொம்ப சங்கீதா முதுகு பின்னாடி நிறைய கேர்ள்ஸோட சுத்தி இருக்கிற பர்சன், நிறைய கேர்ள்ஸ் ஏமாத்தி இருக்கிற பர்சன். 5 பேர் போடுறாரு. பாத்து ரைட் சீஸ் வர போகுது, டாக்டர் கொண்டு செக் பண்றா. நிறைய பொண்களை சும்மாவே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் குங்குமம் எல்லாம் இட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் கிராக்குங்க. நிஜ வாழ்க்கையிலேயே மேல நடிச்சிட்டு எல்லாம் சுத்துவாரு அவரு. ஒரு நடிகையும் சரி, ஒரு டைரக்டருடைய மனைவியும் சரி, இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய சித்திரவதைப்படுது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இந்த நாயோட பொழப்பே தான் தம்பி. இந்த மார்கழி மாசம் நாயிம்பாங்கல்ல, கார்த்திகை மாசம் நாய், மார்கழி மாசம் நாய் மாதிரி தான் இவன். பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகிதை இல்லாத அந்த விஜய்க்கு ஒரு ஆட்சியா? பொண்டாட்டிய வச்சு உழைக்கிறாரப்பா, பெண்களை தாங்குறாரா, மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு. ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. தான் பொண்டாட்டிய பாரு, தான் தாயின தகப்பனார பாரு, தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சுட்டு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அந்த பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். இந்த நாட்டையும் சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருந்தா மக்களை எப்ப நினைக்கிறது? வெக்கமா இல்ல? தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல கடந்த 3 கூட்டங்களை வச்சு பார்த்தா விஜயனுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆணவமா மாறுது. இரு இரு இரு, நடந்தது நடந்து போச்சு,
ஒண்ணுமில்ல தெரியாம வந்து பத்தி போயிட்டே இருக்கு ஒண்ணு விடுவான உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா சொன்னா விடுறா என் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா தன்னம்பிக்கை கலந்த பேச்சு, அந்த மக்களையும் கௌரவப்படுத்துற மாதிரி, உங்களுக்கு நான் இருக்கிறேன் வாங்கன்னு மக்களை வழி நடத்துற மாதிரி அர்த்தம். கரெக்ட் தான். என்ன திட்டுனா தமிழ்நாட்டு மக்களை திட்டுறதா அர்த்தம், என்ன விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிச்சா அர்த்தம்னு சொல்றது அது என்னது நியாயமற்ற பேச்சு, உண்மைக்கு மாறானதுன்னு நாகரிகமா சொல்றேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப திமிர்த்தனமான பேச்சுன்னு கொஞ்சம் கடுமையா சொல்லலாம். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. எத்தனை மாநாடு போட்டாங்க? இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, இந்த மாநாடு அந்த மாநாடு, வாரத்துக்கு 2-3 மாநாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் மட்டும் எப்படி சார் பர்மிஷன் கிடைக்குது? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இதுக்கு மேல நம்ம தற்கூரி தலைவரை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப வாச்சோம் என்ன சைலண்ட் விடுறா? கடைசியா ஒண்ணு சொல்லி திருப்பி நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது யாரு? பாவம் அவன்ல. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. போடா போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். 7 மாசமா இந்த மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி. நீங்க தான் சார் உண்மையான தற்கூரி. நீங்க தான் சார் தற்கூரி. நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பா. நீங்க தான் சார் உண்மையான தற்கூரி. வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போம்டா. டேய், எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினாருன்னு வை, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. ஒரசினாத்தான் எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டான். தூக்கி அப்படிலாம் உரசி எங்கேயும் பொதுவா சொல்றாங்க டிஎம்கே நல்லவங்க சொல்றாங்க, தீய சக்தி அமைச்சா எதுவும் பேச வரல. இப்ப டிஎம்கே வந்து மதிய உணவு திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சாங்களே. இப்ப நேத்து கூட பார்த்தோம் கவுண்டபாளையம் 40 பேர் பலியானாங்க. எதுக்கு பலியானாங்களா? தெளிவா பேசணும். ஒரு கருத்து ஒரு இம்பாக்ட் ஆகும். பலிக்கும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க வித்தியாசங்கள் இருக்கு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காங்க. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. தெளிவா பேசணும். நம்ம பொத்தாம்பதுவா சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? தப்பா பேசக்கூடாது. டேய், விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா. பாய் சும்மாரு. தெரிஞ்சா சில விஷயங்கள் கரெக்டா சொல்லுங்க, இல்லாட்டி தெரியலன்னு சொல்லிடணும். தப்பா போயிடக்கூடாது. ஓகேவா? லாஸ்ட் வாய்ப்பு கரெக்டா சொல்லுங்க ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க. அவங்க வந்து பலியால சார் ஹாஸ்பிடல் போய் சேர்ந்தாங்க. எதுக்காக சேர்ந்தாங்க? மதிய உணவு திட்டனால சேர்ந்தாங்க. அதுலயே ஒரு கலப்படம் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப சொன்னதும் புரியல, இப்ப சொல்றதும் புரியல. ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா